தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனங்கள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்று இருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள்; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள்; அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்; நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள்; நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள்; சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை; நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை; ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை; நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம், மார்ச் 10ஆம் தேதி 2025ஆம் வருடம், திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே செம்மையாக பயமுறுத்தி விட்டார். ஓகேங்களா? அதுதான் உண்மை. உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கும் போது மனதுக்குள்ளே ஒரு பயம் வரதான் செய்யுது. என்னது? இறுதி காலம் வரும்போது கடவுள் என்ன பண்ணுவார், நல்லவங்க கெட்டவங்கன்னு தனித்தனியாக பிரித்து நிறுத்தி வைப்பாராம். அதில் நல்லவங்கள பார்த்து, வாங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னாடியிலிருந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்துக்கு போங்கன்ட்டார். ஓகேங்களா? ஸோ விண்ணகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பாவிகளை பார்த்து என்ன சொல்கிறார், கெட்டவங்களை பார்த்து, டேய், உன்னெல்லாம் ஏன்டா உருவாகன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அணையாத நெருப்புக்கு அனுப்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம வாழக்கூடிய காலங்கள் கொஞ்சம்தான். ஓகேங்களா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? விண்ணகத்துக்கு போயிட்டு அதாவது இறந்த பின்னாடி விண்ணகத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறதும் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் சாத்தான் என்ன தான் நம்மளை சோதனை பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, விண்ணக வாழ்க்கையை கைவிட்டுறாதீங்க. பூமியில் நீங்கள் என்ன வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் விண்ணக வாழ்க்கை அதுதான் எட்டர்னல், அதுதான் ஃபைனல், இறுதி வாழ்க்கை. அதுதான் அந்த முடிவில்லாத இயேசுடைய வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோமா, இல்லை முடிவில்லாத நெருப்புக்கு, தண்டனைக்கான நெருப்புக்கு போக போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.